கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஆண்டவருடைய தெளிவான சத்தம் என் காதுகளில் விழுந்தது. என் ஜனம் பாவத்தில் மாள்கிறதே, என்னை விட்டு ஓடுகிற ஜனங்கள் ஏராளமாய் இருக்கிறதே, என் துயர துணியை யார் கேட்பாரோ, எனக்காக யார் எழும்புவாரோ, என் நாமத்தை அறிவிக்க யார் முன் வருவாரோ, ஜனங்களை பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் சாபங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் விடுதலை செய்ய யார் முன் வருவார் என்கிற ஆண்டவருடைய துயர துணியை ஒரு நாள் அதிகாலமே என் ஜெப வேளையில அந்த சத்தத்தை நான் கேட்டேன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் உண்டு. நூற்றுக்கணக்கான கிராமங்களில் இன்னும் ஒரே ஒரு காஞ்சிபுரம் பகுதியில நூற்றுக்கணக்கான கிராமங்களில் சுவிசேஷமே அறியாத, ஆண்டவருடைய அன்பை துளி கூட அறியாத ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். இதை அறிவிக்கத்தான் இப்பேற்பட்ட ஒரு முயற்சி. இந்த கிராமங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாக்கத்தான் இப்பேற்பட்ட ஒரு உன்னத முயற்சியில நமது ஆல்மைட்டி காட் டிவி முனைந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க நமது ஆல்மைட்டி காட் டிவி ஊழியம் இன்றைக்கும் கூட மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த பொருளாதார நெருக்கடிகளோடு கூட தான் இந்த ஊழியம் நிறைவேறி வருகிறது. இந்த ஊழியத்தோடு தோள் கொடுங்கள். உங்கள் மூலம் ஒரு கிராமத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, உங்கள் குடும்பத்தின் மூலம் ஒரு கிராமம் முழுவதிலும் சுவிசேஷத்தை அறிவிக்க இன்றே முன் வாருங்கள். தேவன் ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்து மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்றே உங்களுக்குள்ள இந்த சுவிசேஷ பாரம் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீ ஆண்டவருக்காக என்னத்தை செய்தார்? நீ கர்த்தருக்காக, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நீ எதை செய்தாய்? அன்பான தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு ஏதாவது ஒரு கிராமத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க குடும்பமாய் முன் வாருங்கள். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்குவதின் மூலமா நீங்கள் நிச்சயமாகவே ஆண்டவருடைய சுவிசேஷ பணியை செய்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்குவதன் மூலமாக உங்கள் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இன்னும் எங்களுடைய முயற்சி சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்களை தேர்ந்தெடுத்து அங்கெல்லாம் நம்ம டிவியை கொண்டு செல்ல வேண்டும். சுவிசேஷத்தை இந்த டிவி நிகழ்ச்சிகள் மூலமாய் கொண்டு செல்ல வேண்டும். இதற்காக முன்வாருங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.